ஹாய் ஆர்மீஸ். இன்னைக்கு வந்துட்டு ஃபைட்டர் ஜேகேவோட எஃப்எஃப்ல வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் சூப்பராக புரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அண்ட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம சன் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்லேயே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட தான் வந்து நான் லாஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறேன். ஸோ இதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இங்கே சீனை கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜேகேவோடைய ஒரு கேபின் மாதிரி இருக்குது, அங்கே தான் வந்து காமிட்றாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம டே கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டே, அந்த பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி அவ சொன்ன காலேஜில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து போய் பாக்ஸிங் காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டேன். பட் ஆனால் அவளை நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லைடா. என்னது பார்க்கலையா? டேய் நல்லா பார்க்கணும்டா, நீ பார்த்துருக்க மாட்டே சரியா? உண்மையிலே தான்டா, நான் கூட நல்லா தேடினேன், ஒரு 4 பேர்கிட்ட கூட விசாரித்தேன் நான். பட் ஆனால் அவள் இங்கே இல்லையே இல்லையே அப்படின்னு தான் சொன்னாங்க. டேய், அங்கே இருக்கவங்க யாருக்கா தெரியாமல் இருந்திருக்கோம், நீ அங்கே அங்கே இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டுருந்துருப்ப, அதனால தான் அவங்க தெரியலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நீ நல்லா கேட்டுப்பாரு, அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸாக யாருக்கு தெரியாமல் இருக்கும், நீ சரியாக கேட்காம வந்திருப்ப. ஓ அப்படிங்கிறியா? ஒரு வேளை ரஷ்ஷாக இருந்ததுனால யாரும் சரியாக சொல்லலையோ இல்லை கேட்கலையோ? மேபி அப்படி கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நானும் இதில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு சரி அவர்கிட்ட அப்படி என்னடா இருக்குது, அந்த பொண்ணை பொண்ணு பார்க்க போனீங்க, சரி அதான் பிடிக்கலன்ட்டால அதோட விட வேண்டியது தானே. அடுத்து உங்கள் அப்பா வேறு ஃபியான்ஸ் பார்க்காமே இருக்க போகிறாரு உனக்கு. அப்படிலாம் இல்லட்டே, என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அவள் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்ன பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு பொண்ணு வந்து அவள் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவளை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவளை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜிக்கே வந்து கேட்டோம். நம்மகிட்டே வந்துட்டு எனக்கு வந்து புரியுது ஜேகே, ஆனால் வந்துட்டு அவள் தான் உன்னை வேணான்னு சொல்கிறாளேடா, அப்போ என்னடா பண்ணணும்? கம்பல் பண்ணி யாரையும் நம்மளை வந்து மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது ஜேகே. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு வந்து புரியுது. ஆனால் வந்துட்டு அவளுக்கு பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? அதாவது அவள் தான் சொன்னா பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பாக்ஸர் தான். ஸோ இதை வச்சு கூட அவளுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வாய்ப்பு இருக்குது. டேய், ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன், நீ இருக்கும்டா மச்சான், கவலைப்படாத, அவன் வந்து ஒன்று விரும்புவா அப்படின்னு சொல்கிறியா? எல்லாத்துக்குமே மேபின்னு சொன்னானே, என் மனசு வலிக்குதுல்ல. சரி மச்சான், சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் உனக்கு தான். இப்படி பாசிட்டிவாக பேசணுன்னா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குல்ல. சரி சரி விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே வந்து கான்வர்சேஷன் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சன் சைடில் தான் வந்து காமிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டார் அண்ட் நம்ம சன் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ் கேபினில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சன் வந்துட்டு நம்ம ஸ்டார்கிட்ட வந்து சொல்கிறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் கேட்டோன்னே, அதுவா காலையிலேருந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ளது ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஓடுது? அதுவா அந்த ஜேகே பையன் அப்படி பண்ணானே, அதான் எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? அதான்டி, நான் வந்து அவனை ஏதோ அவன் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவன் பெரிய பாக்ஸராக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்படி போட்டு ஒரே குத்திட்டான். அதுவும் நம்ம காலேஜ்லேயே பெரிய பாக்ஸர் வந்து அவர் தான். அவரையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு குத்துனான் பாரு. ஐயோ, பொண்ணுங்கள்லாம் அவங்க சைடில் போயிட்டாங்க. ச்சே, இவன் இப்படி மண்டை கோவான்னு நினைக்கவே இல்லை. பேசாமல் நானும் அவருக்கே ஃபேன் ஆகிட்டுமா? அவர் உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டு நீ அவரை வந்து வேணான்னு சொல்லிட்டடி நீனு. அப்புறம் எப்படி நீ அவருக்கு ஃபேனாக போனீங்க? இருந்தால் என்ன, அவருக்கு என்ன தெரியவா போகுது? வெக்கமாக இல்லை? சத்தியமாக இல்லை. எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே கான்வர்சேஷன் வந்து இவங்க முடிச்சுக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. அண்ட் வந்துட்டு நம்ம இங்கே டே குக் அண்ட் வந்துட்டு நம்ம சன் ஸ்டார் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்லி ரிட்டன் லைஃப்பை வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது அகெயின் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தன்னோட காலேஜில் வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போதுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சன் ஸ்டார் எல்லாமே வந்து ஜேகே சைடு தான் இப்போ வந்துட்டு. அவங்க வந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம 2 பேருக்குமே வந்துட்டு செம வந்து குஷி ஆகிடுது. வராது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செம ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ்ஸு. அண்ட் வந்துட்டு ஓட்டிங்ஸும் வந்து அவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க அதிகமாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சமயம் வந்து இப்போவுமே வந்துட்டு நம்ம ஜேகே தான் வந்து ரிங்ஸில் வந்து வின் பண்ணுறாரு. அண்ட் வின் பண்ணும்போது இந்த ப்ரைஸஸ் வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய சன்னை வந்து அந்த இடத்துல வந்து இந்த தடவை பார்த்துடுறாரு நம்ம ஜேகே. அப்படி திரும்பி பார்க்கும்போது அப்படி பார்த்துருவாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகேக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். அச்சச்சோ, நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா? நல்ல வேலைடா, அவன் முன்னாடி ஜெயிச்சிட்டோம், நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்துட்டு அவர் வின் பண்ணதை விட
அவன் முன்னாடி வின் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ரௌட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து நினச்சிக்கிட்டாரு. நினச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லோரும் வந்துட்டு ஆட்டோகிராஃப் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சில பொண்ணுங்கலாம். இவங்க 2 பேரும் மட்டும் பின்னாடியே நிற்கிறாங்க. அப்படி நின்னுட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி நம்ம ஜேகே வந்துட்டு எப்படியாவது நம்ம சன் வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் வந்துட்டு மலை மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறாளே தவிர வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டேங்கிறா. இவரும் என்னென்னமோ வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. மீன் திங்க் பண்ணுறாரு. ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாரு. வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. பட் வந்துட்டு 2 பேரும் நகர்ற மாரி தெரில. சரி அவள் தான் வரல. நம்மளாவது போயிட்டு அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுவாருன்னா, டேரெக்டாக வந்து போகிறாரு. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி போய் நிற்கிறாரு. நிற்கும்போது இவன் நம்ம கண்டுக்காத மாதிரி, ஹாய் நீங்கள் உங்கள் பேர் வந்து ஜங்குக் தானே? நீங்கள் வந்து சூப்பராக வந்துட்டு ஃபைட் பண்ணீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் வந்து நீட்டினோன்னே, ஓ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகேவும் வந்துட்டு நம்ம சன்னுக்கு வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கப்புறமேட்டு, நீங்கள் ஏன் அந்த பக்கம் வரவே இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டோன்னே, அதுவா அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எனக்கு ரஷ்னா கொஞ்சம் பிடிக்காது. ஒரு மாரி அலர்ஜி மாரி. அதனால தான் அந்த பக்கம் வரல. நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த மாரிலாம் எதுவும் நினைக்கலங்க. ஏன் வரலான்னு சும்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்டேன். அம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னைக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆம் என்னங்க இப்படி கேட்குறீங்க? சூப்பரா ஃபைட் பண்ணுறீங்க. அதுவும் எங்களோட க்ரஷ்ஷையே அடிச்சு உடச்சிட்டீங்க. எப்படி எங்களுக்கு பிடிக்காம இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சாரிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏங்க சாரி கேட்குறீங்க? அதுவா உங்களோட மிகப்பெரிய ஒரு பயாஸையே நான் வந்து அம் டிஃபீட் பண்ணிட்டேனே. ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிறேங்க நானு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வந்துட்டு எப்படின்னா, ஆ நிரூபிச்சுட்டீங்க. பெரிய பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ! ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே லைட்டா அப்படியே பல்ல காட்டுனோன்னே, சரி ஜேகே நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படி சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நழுவும்போது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாரு. சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் நினச்சிக்கலன்னா, என் கூட நாளைக்கு காஃபி ஷாப்புக்கு வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதுதான் வந்து சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு இதான் வந்து சான்ஸ். அவன வந்து இதுக்கப்புறம் நீ விட்டுன்னு வச்சுக்கயே, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவன் கூப்பிட்றான் ஒழுங்கா போயிடு அப்படி வந்து சொல்றா. காதுல சொல்றா. அண்ட் வந்துட்டு நம்ம சன் வந்து இத வந்து புரிஞ்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் பிஸி தான். இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து காஃபி தானே, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நான் வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறேன் அங்கேருந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து சீனை காமிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஜேகே வந்து ஃபைட் பண்ணது, அதாவது இந்த ஸ்வெட்டிங், அந்த ஹாட் பாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது அவ அப்படியே ட்ரீம்லேயே இருக்கா. யார் நம்ம சன் வந்துட்டு. இவன போய் எப்புட்றா வேணான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி திரும்பி அவளுக்கே வந்து கேட்டுக்கிறா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரியாக சாப்பிடாம இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தலையிலே தட்டி, என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நீ என்னத்துக்கு வந்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான். ஒரு சின்ன சிந்தனை. என்ன சிந்தனை? இல்லைம்மா நாளைக்கு வந்துட்டு ஒரு டேட்டிங் இருக்குது. என்னது டேட்டிங் இருக்கா? ஏன்டி சொல்கிற? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன் பொண்ணுங்கள்லாம் டேட்டிங்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களே அம்மாக்கிட்ட, நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறேன். அதான்டி ஏன் சொல்கிற? ஏன் சொல்கிறேன்னா, நீ தானே சொன்ன வெளில போகும்போது எங்கே போகணும்னு சொல்லிட்டு போகணுன்னு. அப்பா! இவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கியே! ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போறாங்க. என்னது இது? சொன்னாலும் திட்டுறாங்க, சொல்லனாலும் திட்டுறாங்க. இந்த பேரண்ட்ஸே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இவள வந்து மைண்ட் வைஸ் விட்டுக்கிறான். அண்ட் வந்துட்டு எல்லா டின்னரும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, போய் வந்து அவள் பெட்ல வந்து படுத்துக்கிறா. படுத்துக்கிட்டு இந்த மாதிரி விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. நாளைக்கு ஜேகேவை பார்க்க போகிறோம். என்ன கலரில் ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஆமாம் நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவனுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது. நான் எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா மிரர் முன்னாடி. அப்புறம் இப்படி யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு யோசிக்கிறா. இந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த லிப்ஸ்டிக், இந்த பவுடர், அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஐயோ! நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன்? அவன் முன்னாடி நான் ஏன் அழகா இருக்கணும்? நான் எப்பவும் இருக்க தான் இருக்கணும்னு நினப்பேன் நானு. எதுக்கு நான் அப்படி நினைக்கிறேன் நானு? அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இப்படி கொட்டிக்கிறா. கொட்டினதுக்கு அப்புறமேட்டு, சம்திங் வாஸ் ஹேப்பன்ட் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, பெட்டில் போய் வந்து குப்புற படுத்துக்கிறா. படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா,
ஜேகே, 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 ஜேகே இது மட்டும் தான் வந்து மைண்டில வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங்கில வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம சன்னுக்கு முன்னாடியே வந்து அந்த காஃபி ஷாப்பில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்துட்டு நம்ம சன்னுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் வந்துட்டு என்ன பண்றான்னா, வெளில நின்னுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கரெக்ட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சரி பண்ணிக்கிட்டு, அண்ட் வந்துட்டு ஒரு பொக்கே ஒரு குட்டியானும் வாங்கி வச்சிருந்திருப்பா. அதையும் வந்துட்டு எப்படிலாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள ஹைட் பண்ணி வச்சுட்டு உள்ள போறான். உள்ள போனதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து எந்திரிச்சு நின்னுட்டு அழகா பவ்யமா வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்றாரு. சொல்லிட்டதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஜிக்கி நீங்க வந்து? இல்ல, இல்ல ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. உட்காருங்க அப்படி சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எய்த்தாப்புல உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு இந்தாங்க பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில இந்த குட்டி பொக்கே எடுத்து குடுக்கவும், ஐயய்யோ! எனக்கா வாங்குனீங்க? ஆமாங்க. உங்களுக்கு தான் வாங்குனேன். இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லவும், ஐய்யய்யோ! என்னங்க என்னமோ டேட்டுக்கு வந்த மாரி, நீங்க என்னடான்னா எனக்கு பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்ப இது டேட்டு தானே? என்னது டேட்டா? எப்போங்க இதெல்லாம் சொன்னீங்க என்ட்ட? நான் உங்களுக்கு சும்மா காஃபி குடிக்க தானங்க கூப்பிட்டேன். அ ஓ! அப்ப இது டேட் இல்லையா? நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க சம்மதிச்சீங்கன்னா, இது டேட்டா கூட மாத்திர்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லங்க காஃபி குடிக்கிற ஒரு ஃபங்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரியே வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து சொன்னோனே, நம்ம ஜேகேக்கு சிரிப்பு வந்துருக்கு. சரிங்கங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். உட்காருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பொக்கேய வாங்கி பக்கத்துல வச்சுக்கிறாரு. அண்ட் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஜேகே எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒரு சைலன்ட்டாவே இருக்கு ஒரு 10 நிமிஷம். எதுவுமே வந்து பேசவும் தோண மாட்டேங்குது. என்ன பேசுறது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்காங்க. 2 பேர் சைட்லயும் இப்படியே தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு சரி வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. எதுவுமே ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க. எனக்கு ஒரு காஃபி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோனே, கண்டிப்பாங்க. உங்களுக்கு இல்லாத காஃபியா? இப்போ சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு வெயிட்டர கூப்பிட்டு இந்த மாரி எங்களுக்கு வந்து 2 காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு, அப்பதான் பேசவே ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்க நீங்க வந்துட்டு அன்னைக்கு என்னமோ என்ன வேணான்னு சொன்னீங்க. என்னமோ என்ட்ட பேசவே பிடிக்காத மாதிரி அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்க. பட் ஆனா, இன்னைக்கு வந்துட்டு பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம நான் காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறேன். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம டக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ம் அதுவா? அது வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆம் மேரேஜ் பண்றேன் அந்த மாதிரி வேற ஜோனர்ல வரும். இது வந்துட்டு சும்மா தானே. இப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு பாக்ஸர், நான் உங்க ஃபேன். ஒரு ஃபேன் வந்துட்டு ஒரு பயஸ மீட் பண்ற மாரி, அந்த மாதிரி தானே. ஸோ இதுக்கெல்லாம் யார் பயப்படுவா? ஓ! இது அப்படி சொல்லலாமா? ம். அப்படி சொல்லாம இல்ல. இத அப்படி தான் சொல்லணும். ஓ! சரிங்க, சரிங்க. அப்போ இதில எந்த உள்நோக்கமும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அவருக்கு அவரே வந்து மைண்ட் வைஸ் வந்து விட்டுக்கிறாரு. அப்படி விட்டதுக்கு அப்புறமேட்டு அழகா வந்து உங்களுக்கு வந்து காஃபி வந்துடுது. அந்த காஃபிய வந்து நம்ம ஜேகே என்ன பண்றாருன்னா, சுகர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா கொட்டி விட்டுர்றாரு. கொட்டினதுக்கு அப்புறமேட்டு, "ஏன் வந்துட்டு சுகர் நெறைய போடுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "இல்லங்க கை தவறிடுச்சுங்க." ஆக்சுவலா வந்துட்டு நம்ம சன்னுக்கு வந்து சுகர் நெறையா போட்டு குடிச்சா தான் வந்து பிடிக்கும் காஃபி வந்துட்டு. பட் ஜேகேக்கு வந்து அந்த மாரி கிடையாது. இப்ப தான் கை நழுவி கொட்டிடுச்சுல, நம்ம ஜேகே வந்துட்டு கை நழுவிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, எடுத்து பட்டுன்னு வாயில வச்சு குடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அவருக்கு வந்து ஒரு மாரி தெகட்டுது. குடிக்க வேற முடில. அது வந்துட்டு நம்ம சன் வந்துட்டு பார்த்து என்ன பண்றான்னா, "இதான் சான்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, "ஒரு நிமிஷம் இருங்களேன், அந்த கப்ப குடுங்களேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஏங்க என்னங்க பண்ண போறீங்க?" "ஒரு நிமிஷம் குடுங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த கப்ப வாங்கிட்டு வந்து, "இதில வந்து சுகர் கம்மியா இருக்கு. நான் அவ்வளவா சிப் பண்ணல. நீங்க குடிங்க." நம்ம சன் வந்து சிப் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு தெரியும். பட் ஆனா ஜேகே வந்து ஒரு ஒரு 4 சிப் அடிச்சுட்டாரு. அடிச்சதுக்கப்புறமேட்டு, "இல்லங்க நான் சிப் பண்ணிட்டேன்." "இல்ல பரவாயில்லங்க. நீங்க கொஞ்சமா தானே குடிச்சீங்க. பரவாயில்ல நான் அத குடிச்சுக்கிறேன். நீங்க வந்து அத குடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, அதில சுகர் அதிகமா இருக்கு. ஸோ அதில கம்மியா தானே இருக்கு. அத வந்து ஜேகே வந்து குடிக்க சொல்றா. நம்ம ஜேகேவும், "ஆஹா! என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அந்த காஃபிய வந்து குடிக்கிறாரு. அண்ட் வந்துட்டு நம்ம சன்னும் வந்துட்டு அந்த காஃபிய வந்து சிப் பண்ணி வந்து அவளும் வந்து குடிக்கிறா. குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. எப்புட்றா இந்த பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கா? இவளா அப்படி பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இன்னொரு செகண்ட் வந்துட்டு இப்போ நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம ஜேகேவ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு தான் வந்து ஐ மீன் நம்மலாம் வந்து ஃபேன். நாம வந்து பண்ணா அப்படி தப்பு கிடையாது. பட் ஆனா அவர் அப்படி நினைக்கிறாரு. ஒரு வேளை ஃபேனா இருந்தா இந்த மாரி பண்றாங்களா? இல்ல உண்மையிலே நம்ம மேல லவ் இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷனோடயும் ஜேகே என்ன பண்றாருன்னா, அத வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து அந்த காஃபி வந்து குடிச்சிட்டுருக்காரு. அண்ட் வந்துட்டு பார்ட் 2 வந்து நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்ட் 3 வந்து நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எஃப்எஃப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.